எப்படி போலீஸ் நிற்கிறாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ வணக்கம் வந்தனம், நமஸ்தே. நான் உங்கள் மோட்டோபு. என்னடா மோட்டோ டக்குன்னு வீடியோ கட் பண்ணிவிட்டு என்னாச்சுன்னா, இதுக்கு முன்னாடி எடுத்த கொஞ்சம் வீடியோலாம் வாய்ஸ் கொஞ்சம் பஞ்சாயத்து ஆகி போச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், கோச்சுக்காதீங்களா செல்லம். சேனலுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்டா வால்பாறை வீடியோ போட்டு இப்படி ஜவ்வாலுக்கிற அப்படின்னா என்னங்க பண்ணுறது? அது கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு தெரியும் அது என்ன ரீசன்னு. ஆக்சுவலி இப்போ நம்ம வால்பாறை அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு இப்போ இவங்கள போய் சாப்பிட வச்சு கூப்பிட்டு போகணுன்னு சொன்னேன் இல்லைங்க. இவங்களை சாப்பிட வச்சுட்டு அடுத்து அப்படியே நம்ம டேரெக்டாக கூழாங்கல் ரிவரு, நம்ம அந்த குட்டி குட்டி ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக ரூம் போகிறது தான். வெள்ளாமண்ண டனல் வேறு புதுசாக கட்டிக்கிறாங்களாமா, அதையும் பார்க்கணும். அப்புறம் வந்து எப்படியும் உங்களோட அந்த கூழாங்கல் ரிவரில் இறங்குறக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அங்கே தண்ணி போயிட்டுருக்கு இப்போது. ஏன்னா மழை பெய்யுது இல்லைங்க, நீங்களே பார்த்தீங்களே வர சரியான மழை. ஸோ இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்களுக்கு சும்மா அந்த வெள்ளாமண்ண டனலு, அந்த சர்ச்சு இது எல்லாத்தையும் காமிச்சிட்டு தான் அப்படியே கூப்பிட்டு போகணும், வேறு வழி இல்லை. காமிச்சிட்டு நம்ம அப்படியே ரூம் வந்து ஸ்டே எடுக்க வேண்டியதான். வீடியோ ரொம்ப லாங்காக இருக்காது, கோச்சுக்காதீங்க. இந்த ஒரு வீடியோ மட்டும் குட்டியாக போடுறேன், கோச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு லாங்கு போட்டுறேன்ப்பா. ஆக்சுவலி எனக்கு நேற்று நைட்டு நான் வந்து அவினாசிலேருந்து இந்த வரும்போது எனக்கு தோணுச்சுங்க மனசுக்குள்ளே, நம்ம வந்து இந்த வருஷம் லடாக் சீரீஸ் பண்ண போகிறோமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டேன். சுற்றியும் மோட்டிவேஷன் பண்ணுறாங்களா யாரும் கிடையாது, டிமோட்டிவேஷன் மட்டும்தான். மச்சான் ஆல்ரெடி நீ தமிழ்நாடு ரைடுன்னு ஒன்று பண்ண, உனக்கு அதில் எந்த ரெகக்னேஷனும் கிடைக்கல, எதுக்குடா காசு செலவு பண்ணுற வேஸ்ட்டாக, இது வேணாம் மச்சான், கொஞ்சம் பொறுமையாரு, கல்யாணம் பண்ணிவிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகும் மச்சான், இது வேணாம் உனக்கு, சும்மா வால்பாறை, வயநாடு, கொடைக்கானல் இதுக்குள்ளே இதான் உன் சர்க்கிள் அப்படின்னு என் கூட இருக்கிற என் க்ளோஸ் ஃப்ரெண்டு 3 பேர் சொன்னானுங்க. நானும் என்னன்னா சரிடா அப்போ அவங்க சொல்கிறது ஓகே போல், நம்ம இப்படியே நம்ம பசங்க லடாக்கெல்லாம் போனால் பார்ப்பாங்களா, லடாக்கு ஏன்னா அந்தளவுக்கு பாப்புலர் இல்லைடா, எல்லோரும் போய் அது இது பண்ணி விட்டாங்க, யார் வேணால் போகலாங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் அதை கண்டுக்க வேணாண்டா அப்படின்னு நானும் அந்த ஜோனுக்கு வந்துட்டேன். பட் அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன், ஆக்சுவலி நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது என் பேஷனுக்காக. நான் வந்து காசு சம்பாதிக்கிறக்கோ, பசங்களை எப்படி சொல்கிறது, பெரிய ஃபேன் பேஸ் வச்சுக்கணும், இதுக்காகலாம் நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண கிடையாது. அவ்வளோதான் பூஃபேம். நம்ம இப்போ வால்பாறையில் ரோலக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அவங்க எல்லாருமே இந்த தலைச்சேரி பிரியாணி, கேரளா பிரியாணி இதெல்லாம் ட்ரை பண்ணணுன்னாங்க. ஸோ அதனால் அதையும் கூட்டிகிட்டு போய் அவங்களை சாப்பிட வச்சுட்டு இப்போ நம்ம டேரெக்டாக கூழாங்கல் ரிவர் தாங்க போயிட்டுருக்கோம். நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு வால்பாறையில், இப்போ கொஞ்சம் மழை விட்டுருச்சு, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க ஓரளவுக்கு. ஆக்சுவலி இவங்க இதோட கிளம்புறாங்க ரிட்டன். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நம்ம பசங்க நம்மளை விட்டுட்டு போகிறது ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, போய்த்தானே ஆகணும். அவங்களுக்கு ஒர்க்கு ஒரு 1 டே ட்ரிப்பாக வந்துட்டாங்க. இல்லைன்னா 4 நாள் தூக்கி கூப்பிட்டு போயிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கலாம், என்ன பண்ணுறது. சரி விடுங்க. கூழாங்கல் ரிவரில் தண்ணி ஹெவியாக போயிட்டுருக்குதாங்க நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே போயிட்டுருக்குதான் நினைக்கிறேன். சவா நம்ம ஆல்மோஸ்ட் பக்கமாக வந்துட்டோம். அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கே தெரியும் நல்லா மழை தூருதுங்க. கூழாங்கல் ரிவர் ஆக்சுவலி ரொம்ப டேஞ்சரஸ். பார்க்குறவங்களுக்கு ரொம்ப குட்டியாக எதுவும் ஆள் இல்லாத மாதிரி தெரியும், ஏகப்பட்ட பேர் இறந்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க. ஏதோ எண்ணெய் ஊற்றி விட்ருக்கானுங்க, ஓட்டுறக்கே பயமாக இருக்குப்பா. தூக்கம் இல்லைங்க, ரொம்ப ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சொக்குதுரா. நான் வந்துட்டேன் பாருங்கள், அப்படியே அந்த ஸ்லைடு இந்த இறங்கினோம்னா கூழாங்கல் ரிவர் வந்துடும் உங்களுக்கு. பூஃபேம் இன்னொரு விஷயம் என்னென்னா, மோட்டோ விளாகிங் செட்டப்பில் வந்து ப்ரோ எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருக்குது. உங்கள் மைக் என்ன மைக்குன்னு ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க. சோனி மைக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதை பற்றி ஃபுல் வீடியோ போடுறேன் நான் சீக்கிரமாக உங்களுக்காகவே. இந்த வந்துட்டேங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இதுதான் உங்களுக்கு வந்து கூழாங்கல் ரிவர். முன்னாடி போ ஒடிய முன்னாடி வா. இது கூழாங்கல் ரிவரே. அது ஆக்சுவலி இது ஒரு வியூ தான், பட் உங்களுக்கு அங்கே என்ன நல்லாயிருக்கும் கூழாங்கல் இருங்க. இங்கே பாருங்கள், ஐயோ எப்படி போலீஸ் நிற்கிறாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க, சும்மா உங்களுக்கு கண்ணில் தான் காட்டணும், வேறு வழி இல்லை. ப்ரோ உள்ளே போ அலௌட் இல்லை, நாட் இன்சைட் அலௌட், ஒன்லி சீங். ஓகே இது கூழாங்கல். So I am showing no another location. Okay. Allowed there. பூஃபேம்
ஸோ வந்து எப்படியும் உங்களை கூழாங்கல் ரிவரில் அலோவ் பண்ணல, கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க பசங்க. என்ன ப்ரோ க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு. வாங்க உங்களுக்கு வெள்ளமண்ண டனலு இதெல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டுற வாங்க அப்படின்னு சொல்லி மண்டை கழுவி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலி சர்ச் ஒன்று இருக்குல்லங்க, அந்த சர்ச்சும் பார்க்கணும் நம்ம. சர்ச் பக்கத்துலேயே அந்த அப்படியே உங்களுக்கு கருமலை எஸ்டேட் வழியாக இறங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்ச் பார்க்கலாம். பக்கத்துலேயே இந்த வெள்ளமலை டனலு, அப்புறம் அப்படியே அவங்கள பொள்ளாச்சி ரூட் ஏற்றி விட வேண்டியதான். பாவம். வாவ். இந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்னங்க ஃபீல் ஆகுது? நீங்கள் பைக் ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆகுதா? அந்த வியூ எதாவது மாற்றணுமா? இப்படி எதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாட் சாக்லேட் ட்ரை பண்ணுங்க பூஃபம் வால்பாறை வந்து. நான் இது நிறைய வீடியோஸும் சொல்லவே மாட்டேன், நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லவே மாட்டேன். ஹாட் சாக்லேட் வந்தீங்கன்னா வால்பாறை சரி ஊட்டி சரி மஸ்ட் ஸ்பாட், ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஒற்றை மலையில் எங்கடா போயிட்டுருக்க மோட்டோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வால்பாறையில் இருக்கிற வெள்ளமலை டனல் தாங்க போயிட்டுருக்கோம். சரியான எப்படி சொல்கிறது, ஜைஜாண்டிக்காக இருக்குங்க. நல்லா மழை பெஞ்சுன்னு அந்த இதில் வர தண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். குட்டி குட்டி குட்டியாக நிறைய ஃபால்ஸ் இருக்கும், அதை பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இருங்க உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் பாருங்க. செம்ம அழகாக இருக்கும். பட் உங்களுக்கு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்குங்க. இந்தா அங்கே நடந்து போகிறக்கெல்லாம் இது கட்டிகிட்ருக்காங்க. பட் இப்போ நம்மளுக்கு அலௌடு இல்லைங்க. உங்களுக்கு அந்த பக்கம் இருந்து பார்த்தா தான் தெரியும். சில அங்கேருந்து பார்த்தா தான் இந்த லைட்டு தெரியுது. டனல் 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 அந்த இந்த மலையை ஃபுல்லாக குறைஞ்சி வருது. எல்லாம் வண்டி சாவி எடுத்துட்டுனா ஐஸ் யூ கேன் கோ ஃபால்ஸ். தட் ஃபால்ஸ். இந்த புள்ள வேற ஆந்திராவிலேருந்து வந்து ஆட்டம் போட்டுருக்குதுங்க. முகம் செம்ம அழகாக இருக்குல்ல ஃபால்ஸு. ஏன்னா இவ்வளோ க்ளோஸ்அப் நான் பார்த்ததே இல்லைங்க வெள்ளமலை டனலை. பாகுந்தேவா முகம் வெள்ளமலை டனல் இதுதான். தண்ணி இன்னும் பூர்ஸாக போயிட்டுருக்கு பாருங்களேன். ஐஸ் நல்லா இருக்கா? இப்போதான் அலோடு பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடி அலோடு கிடையாது. இதுக்கு முன்னாடி அலோடு ப்ரோ கோன் ஒன் பாத். ஓகேவா? நம்ம நீங்கள் எங்கே இருக்குன்னா கரெக்டாக வெள்ளமலை டனல், அதாவது வால்பாறையில் இருக்கும். வேறு லெவலில் இருக்குங்க தண்ணி. இந்த பாருங்க அப்படியே பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்குது. குட்டி ஃபால்ஸ் கூட இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மான்சூன் ட்ரிப்பில் நம்ம இன்னும் என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த மாதிரி குட்டி குட்டி வாட்டர் ஃபால்ஸு, இந்த மாதிரி நிறையா புது புது இடம்லாம் போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இது கட்டினதுக்கப்புறம் தான் இங்கே வர முடிஞ்சுது. இது முன்னாடியெல்லாம் அங்கே பூரா கம்பி வழி போட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ போய் நீங்கள் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். Thank you so much. Thank you. பார்த்து போயிட்டு வாங்க. வணக்கம். என்ன காதலிக்கிறியா? ஆஹா அதெல்லாம் நல்லா தான் பேசுகிறேன். பார்த்து போயிட்டு வாங்க. ப்ரோ சுபாஷ் சந்திரபோஸ். ஆ கிருஷ்ணா கிருஷ்ணா நான் தான் கிருஷ்ணா. ஆ வரதா எல்லாத்தையும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஒரு மாதிரி ஹாப்பினஸ்ஸாக இருக்குல்ல. பூஃபம் அவங்க எங்களை விட்டு பிரிய போகிறாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குங்க. ஏதோ ஒரு 10-15 நாள் எங்களோடய அவங்க ட்ராவல் பண்ண மாதிரியும், ஒரு மாதிரி என் ஃபேமிலியிலேருந்து ஒரு 10 பேர் பிரிஞ்சு போகிற மாதிரி எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் கடந்து தானே போகணும். எல்லோரும் ஒரு இடத்துக்காண்டி விட்டு பிரிஞ்சு தானே போவாங்க. இப்போ வரதான் எல்லாருமே வால்பாறை கீழே இறங்கிட்டா எங்களை விட்டு பிரிஞ்சு தானே போகிறாங்க. எல்லோரும் அப்படி தான். ஒவ்வொரு ட்ரிப்பு வரும்போது பிரிஞ்சிருவாங்க. பட் மெமரிஸ் எப்பவும் சாகாது. அது ஒரு மாதிரி சாகிற வரைக்கும் உங்கள் ட்ராவல்மே பண்ணிகிட்டு இருக்க சொன்னாலும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன் எனக்கு பிடிச்ச பசங்களோட. பட் எல்லாராலையும் அப்படி பண்ண முடியாதுல்லங்க, என்னாலேயே பண்ண முடியாது. மெமரிஸ் தான். இப்போ நான் 20 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் இந்த வீடியோஸ் இருக்கும்ல, நான் சாகிற வரைக்கும் என் பையனுக்கு போட்டு காட்டுவேன் நான் அந்த வீடியோவை. டே ஒப்பமாரா சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுங்களோட தம்பி மாதிரி இருக்கானுங்க ஒரு 4-5 பேர்லாம்.
அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ப்ரோ, எனக்கு உருவாடியாவது உங்களோட ட்ராவல் வரணும்னு ஆசை ப்ரோ, எங்கள் வீட்டில் விட மாட்டேங்கிறாங்க இப்படி நிறையா சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி எனக்கே கஷ்டமாக இருக்கும். ஐயோ நம்ம பசங்களோட ஃபீல் பண்ணுறாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போக நம்மளால முடியலையே அப்படின்னு. பட் நான் ஒரு நாள் அந்தளவுக்கு வளருவேன், என் கை காசு போட்டு உங்களை கூப்பிட்டு போவேன் நான். அவ்வளோதான், இவங்களை இறக்கி விட்டுட்டு போய் தூங்க போகிறோம் ஜம்முன்னு. இந்த மலைக்கு பெட்ஷீட் இழுத்து போற்றி நல்ல ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு இழுத்து போற்றி தூங்கினா எப்படி இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். பட் நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, வால்பாறை சிட்டியை போய் எக்ஸ்ப்ளோர். ப்ரோ யூ கேன் கோ ஃபார் த ஸ்ட்ரெயிட். You remember now you. That location. Okay. Bye. Bye. Bye, bro. Bye, Aishu. Bye. Bye. Sorry. Allah. Bro, bye. Bro, go straight. Safe journey. Bye. Bye. Thank you so much. Thank you so much. No, thanks. You made out a beautiful today. Hope we'll meet again. கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ப்ரோ பாய். Bye 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 bye. பார்த்து போங்க ப்ரோ, கண்ணாடி ப்ரோ. பாய், பார்த்துட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. வாரு 32 பல்லு தெரியுது மனுஷன் இல்லடா பண்ணலாம். 36 பல்லு தெரியுது, 2 ஆயிடுச்சா சேர்ந்து கடை வாங்கி பல்லு இழுக்குதான். ஒன்றுன்னு பார்த்தா போதும். பசங்க எல்லாத்தையும் அவங்க எல்லாத்தையும் சென்ட் ஆஃப் பண்ணி விட்டுட்டோம். ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக ரூம் எடுத்து கொஞ்சம் நேரம் தூங்க போகிறோம். ஆனால் செம்ம டயராக இருக்குது, ஃபுல்லாக தொப்புறே நனைஞ்சிட்டோம். டேரெக்டாக ரூம் எடுத்துகிட்டு ஜம்முன்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் வால்பாறை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாளைக்கு இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிற கிளைமேட்டு. ஸோ வாங்க நம்ம ரூம் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அது வரைக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காட்டுறேன். ஏன்னா காலையில் தான் இந்த ரோட்டில் போனேன். போயிட்டு என்னத்தை காட்டுறேன் விட்டுட்டு இப்போ டேரெக்டாக வால்பாறை நோக்கி போயிட்டுருக்கோம். பிரிச்சு மேயுதுங்க. பட் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், பசங்களை விட்டுட்டு போயிட்டானுங்க. இங்கே தான் காலையில் கருங்குரங்கு பார்த்தோம். ஆக்சுவலி இந்த டேர்னிங்கில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே தேயிலை காட்டில் வேலை செய்வாங்க. ஆக்சுவலி அவங்க நாங்களாம் ஃபஸ்ட் டைம் அந்த போல் போய் வீடியோவில் எடுத்துகிட்டு வந்தோம். எனக்கு தெரிஞ்ச மைக் அடாப்டர் காலி, உங்களுக்கு வாய்ஸ் எப்படி வரும்னால எனக்கு தெரியல. கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடிக்குதுங்க. புரிச்சுமே இது மழை சட்டுன்னு அடிக்குது. உங்களுக்கு வைசர் ஓப்பன் பண்ணனா உள்ளே தண்ணி போயிடும், அதனால தான் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கேன். ரூம் வந்துட்டேங்க. இதாங்கப்பா, இதான் நம்ம ஸ்டே பண்ண ரூமுன்னு நினைக்கிறேன். பக்கமாக வந்துட்டோம். இதுதான்யா இது இல்லையா? அங்க இருக்கு பாரு. சொல்லலாம் இங்கேயே போட்டுடலாமா என்ன ஒன்றா வரதா? ஓகேவா? சொல்லலாம் இங்கே வா.
இருக்கலாம், நான் சரண் கூப்பிட்டு கேட்குறேன். பின்னாடி இருக்கு. சரி ஒரே நிமிஷம் ஃபோன் பண்ணிக்கிறேன் ரூமுக்கு. எங்கே தள்ளி நிப்பாட்டுறது? பின்னாடி இருக்கு. அவ்வளோதான்யா. சரி இரு வரேன். அண்ணா A few minutes later. நண்பர்களே, என்னடா ஏதோ குப்பை தொட்டியில் படுத்துக்கிறேங்காதீங்க. வால்பாறை மான்சூன் ட்ரிப் வந்தாலே இப்படி தான் ஃபுல்லாக காய வச்சாகணும். ஏன்னா காலையில் 8 மணிக்கு பிடிச்ச மழை 6:30 வரைக்கும் மேய்ஞ்சி பார்த்தா விட்டுச்சு. ஸோ அவங்க சென்ட் ஆஃப் பண்ணி விட்டுட்டு வந்து ரூமில் படுத்து டயர்டாகி ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் பொடி நடையாக நம்ம கூழாங்கல் வரைக்கும் போய் டீ குடிச்சிட்டெல்லாம் வந்து ஃபுல்லாக அலப்பறை பண்ணிட்டு இப்போ தான் ரூமில் வந்து படுத்துருக்கோம். ஸோ மணி வந்து 9 மணி. ஸோ அதனால் எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. லவ் யூ ஸோ மச். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் தூங்குங்க படுத்து நல்லா. என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு தூங்குங்க. லவ் யூ ஸோ மச். நானும் போய் தூங்குறேன். ஸோ நாளைக்கு காலையில் வால்பாறையோட மான்சூன் சீரீஸ் 2வது நாள் ஆரம்பிக்க போகுது. நாளைக்கு எங்கே போகிறேன் என்ன ஏதுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு vlogல கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே ஃபேம், லவ் யூ ஸோ மச். ஸோ நம்ம ஆந்திரா ஃபேமிலி போயிட்டாங்க வீட்டுக்கு. யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, பத்திரமா போயிட்டாங்க. முக்கியமாக இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்டா அதனால் அவங்களாம் சேஃபாக போயிட்டாங்க. ஓகே ஃபேம், லவ் யூ ஸோ மச். பார்த்து சேஃபாக இருங்க.